வணக்கம் மாணவர்களே, இந்த தலைப்பில் 50 mm dia மற்றும் 5 mm வால் திக்னஸ் கொண்ட MS பைப்பின் மீது பட் ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறை மூலம் 1G நிலையில் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செய்வதை பற்றி பார்க்கலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் வரைபடத்தின்படி பைப்பை பிவெல் மற்றும் கட் செய்யவும், பட் வெல்டிங்காக பைப்புகளை டேக் செய்யவும், வீவிங் டெக்னிக் மற்றும் ரொட்டேஷன் மெத்தட் பயன்படுத்தி ரூட் மற்றும் செகண்ட் ரன் மற்றும் தேர்ட் ரன் டெபாசிட் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு ஜாயிண்டை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்புற குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை ஆய்வு செய்யவும் முடியும். ஷீல்ட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி 1Gpositionல் 50 mm மற்றும் 5 mm வால் தடிமன் கொண்ட MS பைப்பில் பைப் வெல்டிங் பட் ஜாயின் செய்வதற்கு தேவையான கருவிகளின் பட்டியல் இங்கே உள்ளது. ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், ball peen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal safety equipment, SMAW welding plant machine மற்றும் அதன் setup accessories, C-clamp. இப்போது 75 mm நீளம், 50 mm அவுட்டர் டயா மற்றும் 5 mm வால் திக்னஸ் கொண்ட மைல் ஸ்டீல் பைப்புகள் ஒவ்வொன்றிலும் ஃப்ளாட் மற்றும் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் 1G ரோலிங் பைப் பட் ஜாயிண்ட் செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை பார்ப்போம். பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். அவுட்டர் டயா 50 mm மற்றும் வால் திக்னஸ் 5 mm கொண்ட ஃபுல் லெங்த் MS பைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். மைல் ஸ்டீல் பைப் சரியான விவரக்குறிப்புகள் மற்றும் தரத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தவும். மேற்பரப்பு குறைபாடுகள் மற்றும் ஒழுங்கற்ற தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்யவும். மைல் ஸ்டீல் பைப் சுத்தமாகவும் ரஸ்ட், டர்ட், கிரீஸ் மற்றும் கண்டாமினன்ட்ஸ் இல்லாதிருப்பதை உறுதி செய்யவும். 75 mm நீளத்திற்கு பைப்புகளை துல்லியமாக அளவிடவும் மற்றும் குறிக்கவும். 2 பைப்புகளுக்கு கட்டிங் ப்ராசஸின் போது கிளியர் மற்றும் விசிபிள் மார்க்ஸ் உருவாக்க மார்க்கர் அல்லது ஸ்கிரைபை பயன்படுத்தவும். ஒரு ஹேக்ஸா மூலம் கொடுக்கப்பட்ட அளவிற்கு பைப்புகளை வெட்டுங்கள். tri-square பயன்படுத்தி பைப் முனையின் ஸ்கொயர்னஸ் சரிபார்க்கவும். பைப் ஆக்சிஸுடன் பைப்பின் முனை சதுரமாக இருக்கும்படி ஃபைலிங் செய்யவும். 1.5 முதல் 1.75 mm ரூட் ஃபேஸ் பராமரிக்கும் வகையில் விளிம்புகளை 30 முதல் 35 டிகிரி கோணத்தில் கிரைண்ட் செய்யவும். பைப்பின் முனைகளிலிருந்து burrs மற்றும் ரஸ்ட் ஆகியவற்றை அகற்றவும். 2 பைப்புகளையும் பட் ஜாயிண்ட் உருவாக்கும் வகையில் அமைக்கவும். அவற்றை அலைன் செய்வதற்கு ஃபிக்ஸ்சர் அல்லது ஆங்கிள் அயனின் V ப்ரொஃபைல் பயன்படுத்தவும். 3.15 mm டயா மீடியம் கோட்டட் MS எலக்ட்ரோடை பயன்படுத்தவும். BIS குறியீடு ER4211. டேக்கிங் செய்வதற்கு 110 amps கரண்ட் செய்யவும். ஆங்கிள் அயனின் V ப்ரொஃபைலுடன் பைப்புகளை அலைன் செய்வதற்கு முன் பைப்புகளை 2 mm ரூட் கேப்புடன் பட் பொசிஷனில் செட் செய்யவும். ஸ்பேசர்களை பயன்படுத்தி பைப்புகளுக்கு இடையே 2 mm ரூட் கேப்பை சரி செய்து சீரான இடைவெளியில் 4 செக்மெண்ட்களிலும் வெல்ட் செய்யவும். ஒவ்வொரு டேக்கும் கீஹோலில் முடிவதை உறுதி செய்யவும். டேக்கிங் செய்த பிறகு
ட்ரை ஸ்கொயர் கொண்டு பைப்புகள் லைனில் இருக்கின்றனவா என்று செக் செய்யவும். ஏதேனும் குறைபாடுகளுக்கு டேக் வெல்டிங்கை விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் செய்யவும். இப்போது 75 mm நீளம், 50 mm அவுட்டர் டயா மற்றும் 5 mm வால் தடிமன் கொண்ட மைல் ஸ்டீல் பைப்புகள் ஒவ்வொன்றிலும் ஃப்ளாட் மற்றும் டவுன் ஹேண்ட் பொசிஷனில் 1G ரோலிங் பைப் பட் ஜாயிண்ட் வெல்ட் செய்வதற்கான செயல்முறைகளை பார்ப்போம். டேக் வெல்டட் பைப்புகளை அயன் ஆங்கிளில் V ப்ரொஃபைலில் டேபிளில் அமைக்கவும். ஃப்ளாட் அல்லது டவுன் ஹேண்ட் பொசிஷனில் வெல்டிங் செய்வதற்கு V ப்ரொஃபைலை டேபிள் மீது பொசிஷன் செய்யவும். வெல்டிங் கிளவுஸ், சரியான ஷேட் லென்ஸ், வெல்டிங் ஹெல்மெட், ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் க்ளோத்திங் போன்ற பொருத்தமான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE அணியுங்கள். வெல்டிங் கேபிள்களில் ஏதேனும் டேமேஜ் அல்லது எக்ஸ்போஸ்ட் வயர் இருக்கிறதா என செக் செய்யவும். வெல்டிங் மிஷின் சரியாக கிரவுண்ட் ஆகி இருப்பதை உறுதி செய்யவும். வெல்டிங் டார்ச்சில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என செக் செய்யவும். டார்ச்சின் எலக்ட்ரோட் சரியாக பொசிஷன் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ரூட் ரன்னுக்காக 3.15 mm டயா எலக்ட்ரோடுக்கு 110 ஆம்ப் கரண்ட் செட் செய்யவும். எலக்ட்ரோடை ஹோல்டரில் வைக்கவும். ஹோல்டரின் முனையிலிருந்து 90 டிகிரி ஆங்கிள் அல்லது 45 டிகிரி ஆங்கிள் பயன்படுத்தவும். சரியாக 3 o'clock அளவில் பெவலில் ஆர்க்கை ஸ்ட்ரைக் செய்யவும். அதை 4 o'clock பொசிஷன் வரை கொண்டு செல்லவும். ரூட் ஃபேஸ்கள் உருகுவதற்கும் கீஹோல் உருவாகுவதற்கும் நீண்ட நேரம் இடைநிறுத்தவும். பின்னர் உங்கள் எலக்ட்ரோடின் டைரக்ஷனை மாற்றவும். பிளேட்டை வெர்டிக்கல் பொசிஷனில் வெல்ட் செய்வது போலவே ஃபர்ஸ்ட் பாஸ் மேல் நோக்கி இயக்க 5 முதல் 15 டிகிரி புஷ் ஆங்கிளில் எலக்ட்ரோடை மேல் நோக்கி பயன்படுத்தவும். பைப்பின் V குரூவின் 2 பக்கங்களிலும் மேற்பரப்பு சேதம் ஏற்படாமல் அப்வர்ட் விப் செய்யவும். ஒன் o'clock பொசிஷனை அடைந்ததும் நிறுத்தவும். பீடை நன்றாக சுத்தம் செய்யவும். ஒரு திருப்பத்தின் கால் பகுதிக்கு 1/4 பைப்பை உங்கள் பக்கமாக திருப்பவும். வெல்டை அதே போன்று தொடரவும். இதே போன்று 4 கால் பகுதிகளுக்கும் 4/4 செய்து வெல்டிங்கின் ஃபர்ஸ்ட் பாஸை முடிக்கவும். அடுத்த எலக்ட்ரோடை எடுக்கும்போது கிரேட்டருக்கு சிறிது கீழிருந்து தொடங்கவும். ரூட் பெனிட்ரேஷனுக்கு கீஹோல் டெக்னிக்கை பயன்படுத்தவும். ரூட்டிலிருந்து ஸ்லாகை முழுமையாக அகற்றவும். செகண்ட் பாஸுக்கு 3.15 mm எலக்ட்ரோடை பயன்படுத்தவும். ஹாட் பாஸ். வெர்டிக்கல் பிளேட் வெல்டிங்கை போலவே செகண்ட் பாஸை ட்ரையாங்கிள் மோஷன் அல்லது ஆல்டர்னேட்டிவ் வீவ் மூலம் வெல்ட் செய்யவும். செகண்ட் பாஸை செய்தது போலவே தேர்ட் பாஸ் அல்லது கவர் பாஸ் எனப்படுவதை வெல்ட் செய்யவும். இந்த வரிசையானது ரூட் பாஸ், ஹாட் பாஸ் மற்றும் கவர் பாஸ் என்றிருக்க வேண்டும். மேக்ஸிமம் ரூட் மற்றும் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கடைபிடிக்கவும். பாஸை முடித்தவுடன் சிறியதாக ஓவர்லாப் செய்து ஆர்க்கை மெதுவாக வெளியே கொண்டு வந்து படலில் இருந்து சிறிது விலகி வைத்து பிரேக் செய்யவும்.
ஜாயிண்ட்களின் பக்கங்களில் பாஸ் செய்து என்ட்ராப்ட் ஸ்லாகுகளை எரித்துவிட்டு விரும்பத்தக்க அண்டர்கட்களை ஃபில் செய்யவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு ஜாயிண்டை ஆய்வு செய்யவும். இப்போது 50 mm அவுட்டர் டயா மற்றும் 50 mm வால் திக்னஸ் கொண்ட MS பைப் மீது 1Gpositionல் பைப் பட் வெல்ட் ஜாயின் செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை முறைகள் மற்றும் குறைகளை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரோடின் டிராவல் ஸ்பீட் மற்றும் ப்ராப்பர் ஆங்கிளை பயன்படுத்தி ஓவர் டெபோசிஷன் மற்றும் சைடு அண்டர்கட்டை தவிர்க்கவும். எப்போதும் பாதுகாப்பு ஆடைகளை அணியவும். ஹாட் ஜாபை ஹோல்ட் செய்ய டாங்ஸை பயன்படுத்தவும். ஜாப்களின் பக்கங்களில் பாஸை கவனிக்கவும். இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸின் போது கவனிக்க வேண்டிய டிஃபெக்ட்களை இப்போது பார்க்கலாம். அண்டர்கட். பெனிட்ரேஷனில் குறைவு. Entrapped slag. Cracks. இந்த தலைப்பில் பின்வரி கீ ஸ்கில்ஸ் மற்றும் டெக்னிக்குகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். வரைபடத்தின்படி பைப் கட்டிங் மற்றும் வீவிலிங். பட் வெல்டிங்கான தயாரிப்பில் பைப்களை டாக் செய்தல். வீவிங் மற்றும் ரொட்டேஷன் முறையை பயன்படுத்தி ரூட் பாஸ், செகண்ட் பாஸ் மற்றும் தேர்ட் பாஸ் ஆகியவற்றை டெபாசிட் செய்தல். ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் வெல்ட் பீடை சுத்தம் செய்தல். வெல்ட் குவாலிட்டி மற்றும் இன்டெகிரிட்டி ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக வெல்ட் பீடை ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு ஆய்வு செய்தல். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.